அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் வந்து லைட்டாக முன்னாடி டச் ஆயிடுச்சு. லைட்டாக அடிபட்டுருது. நம்ம டிஎம்எஸ் தான் வந்திருக்கிறார், கொண்டு வந்திருக்காரு. ஏதோ கல்யாண வேலைக்கு ஓடி இருக்க மாட்டிருக்குது வண்டி. ரோஸ் எல்லாம் ஒட்டி இருக்குது. பேக் பாருங்க, அப்பா வெயில் நிறுத்தி நிறுத்தி பூரா பெயிண்டே போயிடுச்சுங்க. வெயில் நிறுத்தாதீங்க முடிஞ்ச வரைக்கும். வெயில் என்ன கொஞ்சமாக அடிக்குதுங்க பாருங்க. மொட்டை வெயில் இப்படி எடுத்துகிட்டு இருக்கேன். மணி என்ன தெரியுங்களா, 2:30. இன்னும் சாப்பிடல, நிற்க கூட முடியல வெயிலில். சரி, வண்டி ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போது, சரி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிடலான்னு. என்ன அடிபட்டுருக்குதுன்னு பாருங்க. ஹெட்லைட்டுங்க, பம்பரு, கிரில்லு, ஃபெண்டர் லைனரு, இவ்வளோ அடிபட்டுருக்குது முன்னாடி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளிப்பெல்லாம் பிடுங்கிருச்சு. இந்த ஃபெண்டரு, இந்த பீஸ் ஃபுல்லாக வேலை செய்யுதுங்க. எல்லாமே புதுசு போடுது. பேக் பம்பர் கார்னர் டெக் அடிக்குதுங்க. இதை அடிக்குது. அடிச்சிட்டுங்க உள்ளே இன்டீரியர் க்ளீன்லாம் பண்ணணும். ஒரே அழுக்காக இருக்குது. உள்ளே ஏகப்பட்ட அழுக்கும் உள்ளே. இது உள்ளே காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க டோர் பேட்டில் என்ன அழுக்குன்னு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுன்னு தெரியல. வெயில்ல எல்லாம் அழுக்கு தெரியுதுங்களா? பாருங்க அழுக்கு. அப்போ சரி பூரம் க்ளீன் பண்ணணுங்க. சீட் பூரம் க்ளீன் பண்ணணும். எல்லா டோர் பேடுமே அந்த இடத்துல கை வைக்கிறனாலங்க, கை வச்சு அழுக்கு. எல்லா டோர் பேடுமே அழுக்கு. சரிங்க, இதெல்லாம் வேலை செய்யிட்டுங்க. எல்லாம் மாற்றுது புதுசு. பம்பர் கிம்பர் எல்லாமே புதுசு மாதிரிலாம் பெட்டிங் கிட்டிங்லாம் பண்ணுறது. அடுத்தடுத்த வேலை உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேங்க. ஓகே. டிஎம்எஃப் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் வந்து பெயிண்ட் அடித்தாச்சுங்க. பேக் பம்பர், பேக் டெக்கு, ரைட் சைடு ஃபெண்டரு, பம்பர் புதுசு போடுறதுனால புது பம்பர் எப்படி அடித்தாச்சுன்னு பாருங்க. இப்போ தான் அடித்து சுட சுட நிற்கிது. இன்னும் காயம் கூட இல்லை. இப்போ தான் இதே போட்டுட்ருக்குது. வெளியே போயிட்டுருக்குது. ஒரே ஸ்மெல்லு தப்புன்னு. சரி இருங்க, நான் வெளியே வந்துடுறேன். சும்மா காமிக்கலான்னு வந்தவங்களுக்கு எப்படி அடித்து நிற்கிதுன்னு. ஓகே டிஎம்எஃப். நான் முன்னாடி கொஞ்சம் டச் ஆன வண்டி ஹெட்லைட்டு பம்பர்லாம் எல்லாம் புதுசு போட்டாச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக் மட்டும் தான் பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம். வேறு எங்கேயும் பெயிண்ட் பண்ணல. இந்த ஹெட்லைட் புதுசுங்க, பம்பர் புதுசு, மர்க்கேட் புதுசு, பேக் பெயிண்ட் பண்ணிக்கிறோம். வேறு எங்கேயும் பெயிண்ட் பண்ண வேணான்ட்டாங்க. பட்ஜெட்டாக பண்ணிக்கலான்ட்டாங்க. அதனால் ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக பேப்பர் ஓட்டி டப்ளான் கோட்டிங் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். பானட்டு கூட பெயிண்ட் பண்ணலிங்க. ஆக்சுவலாக பாதி ஓட்டிக்கிற பானட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குதுங்க. இன்னும் அலாய்வீல்லாம் க்ளீன் பண்ணணும். அலாய்வீல் பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு. இல்லை பேப்பரெலாம் ஃபுல்லாக போட்டாச்சு. இனி அடுத்தது இன்டீரியர் க்ளீனிங் பண்ணணுங்க. இருங்க அப்படியே இன்டீரியர் காமிச்சிட்றேன். அடேங்கப்பா என்ன அழுக்கு, என்ன அழுக்கு. அடாடாடாடாடா, அழுக்கோ அழுக்கு. ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிங்க. ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. வேலை முடியட்டும், நம்மளுக்கு அப்படியே ஃபைனல் ஸ்டேஜில் காமிக்கிறேங்க. பேக் பம்பர், பேக் டெக்கு பெயிண்ட் அடிச்சிருக்குதுங்க. அவ்வளோதான், வேறு அந்த பீஸும் பெயிண்ட் அடிக்கலைங்க. சரி கண்டினியூ பண்ணிட்டுங்க. நான் உங்களுக்கு அப்புறம் பார்க்கலாங்க. டிஎம்எஃப் தேங்க்யூங்க. டிஎம்எஃப் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசையர் அந்த ஒரு சின்ன விபத்து நடந்தது பார்த்தீங்களா. அந்த வண்டி வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டுனுங்க. என்ன இருந்தாலும் ஒரு வண்டி வாங்கணுங்கிறது இன்றைக்கி ஓட்டும்போது தயவு செஞ்சு பார்த்து ஓட்டுங்க. இந்த வண்டி ஆக்சுவலாக இவங்க மேலேயும் மிஸ்டேக் இல்லை அப்படி தான் சொன்னாங்க. பட் என்ன தான் நம்ம மேலே மிஸ்டேக் இல்லைனாலுமே வண்டிக்கு சேதாரங்கிறது ஆகும்போது கொஞ்சம் மனசுக்கு யாராக இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்குங்க. பட் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே மைனஸ், இவங்க பண்ண தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டது தான். அதனால் நீங்களும் மறக்காமல் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. ஒரு வண்டியோட லைஃப் ஒரு 15 வருஷம் இருக்குது. 15 வருஷம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபுல் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த 15 இயர்ஸ் முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் தேர்ட் பார்ட்டி போட்டுக்கலாம், நம்ம வண்டி பழசாச்சுன்னா. ஏன்னா ஓரளவுக்காவது நமக்கு அந்த இன்சூரன்ஸ் காசு வந்து ஏதோ 50%, அட்லீஸ்ட் ஒரு 40%
உங்களுக்கு அந்த அந்த வண்டியோட லைஃப் டைம் கம்மியாக உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸோடைய பர்சன்டேஜ் கம்மியாகிட்டே வருங்க. கடைசிக்கு 15 வருஷம்லாம் ஆகும்போது ஒரு 30% 40% கிடைக்குன்னு வச்சுங்க, கடைசிக்கு ஒரு 30%. அதனால் வந்து மறக்காமல் ஃபுல் இன்சூரன்ஸ் போடுங்க. சரி இருங்க, வண்டி காமிச்சிட்றேன். நான் ஒன்றும் உங்களுக்கு வண்டி காமிக்கல, ஒரே நிமிஷம் காமிச்சிட்டுங்களா? ஆஸ் யூஷுவல் டிஎம்எஃப், ஒரு லைக் ஒரு கமெண்ட். இதுதாங்க வண்டி, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னென்ன மாற்றிருக்கிற பாருங்க. ஃப்ரண்ட்டு பம்பர், ஹெட்லைட்டுங்க, ஃபாக் லைட்டு, கிரில்லு, கீழே வர்ற கிரில்லு, எத்தனை மாற்றிருக்கு வரும். ஃப்ரண்டேஜ் எவ்வளோ வேலை செய்ய வேண்டிய சுச்சுவேஷன். ஏசிங்க எப்படி இருக்குன்னு பாரு. பானட் அடிக்கலிங்க, பம்பரு, லெஃப்ட்டு ஃபெண்டரு, ரைட்டு ஃபெண்டருங்க. இதெல்லாம் அடிக்க வேணான்ட்டாங்க. ஆக்சுவலாக சின்ன குத்து இருந்தது, கேட்டேன், வேணான்ட்டாங்க. பாலிஷ் போட்டுக்கலான்ட்டாங்க. டிக்குங்க, பேக் பம்பர் அடிச்சிருக்கிறோம். டிக் அடிச்சுக்க, பேக் பம்பர் அடிச்சிருக்கோம். இந்த எம்ப்ளம் லோகோவெல்லாம் ஒட்டியிருக்கிறோங்க. அலைவில் க்ளீன் பண்ணியிருக்கிறோம். இன்டீரியர் க்ளீன் பண்ணியிருக்கிறோம். எப்படி இருக்குது பாரு. எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க டிஎம்எஃப். அப்படியே உங்களுக்கு முன்னாடி காமிச்சிட்றேங்க. அப்படியே முன்னாடி இன்னைக்கு காமிச்சிடுறேங்க. ஏன்னா லெஃப்ட்டு பார்த்துட்டு ரைட்டு பார்க்குறீங்கன்னா இன்டீரியர் க்ளீனிங் எப்படின்னு. அடுத்த ட்ரீமில் இந்த டோரில் கேட்டிருக்கிறேனுங்க. இந்த டோரு, சன் ஃபிலிம்மு, இது எல்லாமே கேட்டிருக்கேன். எல்லாமே நெக்ஸ்ட் பட்ஜெட்டில் பண்ணிக்கலான்ட்டாங்க. எப்படிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் சுத்தம் பண்ணிடுவோன்னு வச்சுக்கங்களேன். மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் சுத்தம் பண்ணிடுவோம். வேறு எதுவுமே பண்ணலிங்க. நம்ம பண்ணினது அவ்வளோதான். சரி, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச வேலைகள் நம்ம செய்கிறோம். என்னங்க ஒரே கஷ்டங்கிறது வந்து ஃபுல் கேஷ் அவங்க கொடுக்கறது அப்படிங்கிறதா கொஞ்சம் இதாக இருக்குதுங்க. மொத்த பில் எவ்வளோ வந்ததுன்னு கேட்பீங்க. அப்ராக்சிமேட்டாக வந்துங்க 40 சில்லரை வந்ததுங்க. இப்போ பில் போட்டிருக்குது. இது ஏன்னா நிறைய பேர் நீங்கள் ரேட்டு கேட்குறீங்க. அதனால் சில பேர் கஸ்டமர் பர்மிஷன் கொடுத்தா நம்ம பர்மிஷன் சொல்கிறோங்க. சில பேர் வேண்டான்னு சொன்னால் நம்ம ரேட் சொல்கிறது இல்லைங்க. அதனால் வந்து பண்ணியிருக்கிறோம். இப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஷோரூமில் தான் நம்ம ஸ்பேர்ஸ் வாங்கி நம்ம போடுறோம். ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு KU 100 வீடியோவில் நான் காமிச்சிருப்பேனுங்க. மேக்ஸிமம் நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த டொயோட்டோ ஸ்பேர்ஸ் ஆகிட்டுங்க எல்லாமே ஒரிஜினல் OE ஸ்பேர்ஸ் தான் வாங்கி போடுறோம் அப்படின்னு. அப்புறம் சில பேர் வந்து ஃபோன் பண்ணி கொட்டேஷன் கேட்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு சொல்லும்போது வந்து சில பேர்த்துக்கு வந்து அது ஜாஸ்தியாக தெரியலாம், அப்புறம் சில பேர் கம்மியாக இருக்குதுங்கிறாங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. எனக்கு அது இன்னும் புரியலைங்க. நம்ம இத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் நம்ம இன்றைக்கி இந்த ஹோட்டல் கடைக்கே போனீங்கனாலும் சரவண பவன் போனால் இட்லி 40 ரூபாய்ங்க. வெளியே பக்கத்தில் மெஸ் இருக்குது 20 ரூபா அங்கே போனால். ஆனால் அதே மாவு அதே இட்லி தான். இங்கே 20 ரூபா, அங்கே 40 ரூபா. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ரேட்டு வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பாக. நம்ம முடிஞ்ச வரைக்கும் குவாலிட்டியான பெயிண்ட்டு குவாலிட்டி அடித்து நம்ம குவாலிட்டியாக கொடுக்குறோம். நம்ம ஒரே குவாலிட்டி தானே இன்றைக்கி வரைக்கும். ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கிறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம குவாலிட்டியாக தான் கொடுத்துட்ருக்குறோம். அதனால் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாங்க சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவங்களுக்கு இந்த பதில்னு வச்சுங்க. உங்களுக்கு இல்லை TMF, இது அவங்களுக்கு பதில். ஓகே TMF, தேங்க்யூ. சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பை TMF.